Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. இன்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிப்பதற்கு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சிலர் தயாராகி வருகின்றனர். எனினும் இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு ஒரு சில பஸ் உரிமையாளர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்ளும் பஸ்களுக்குரிய அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. தேசிய கொள்கை கமியை கிடைக்க வேண்டிய 10% பஸ் கட்டண அதிகரிப்பை வழங்குமாறு கோரி அகில இலங்கை தனியார் பஸ் நிறுவனங்களின் சம்மேளனம் இன்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்ள தயாராகி வருகிறது. அத்தோடு பயணிகள் பஸ்களுக்கு நீல நிறத்தை தீட்டுவது தொடர்பான தீர்மானத்திற்கும் அவர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் பஸ்கள் போக்குவரத்தில் இருந்து நிறுத்தப்பட உள்ளன. அதை மீளப்பெற வேண்டுமாயின் அரசாங்கத்திற்கு இன்னும் சில மணித்தியாலங்கள் உள்ளன. பொறுப்பான அமைச்சருக்கும் இன்னும் சில மணித்தியாலங்கள் உள்ளன. நாம் இன்னும் மௌனமாக இருந்தால் இந்த கட்டணம் நமக்கு கிடைக்காது. யார் எத்தகைய அழுத்தத்தை பிரயோகித்தாலும் பஸ் உரிமையாளர்கள் பஸ்களை சேவையில் இருந்து நிறுத்துவதற்கு ஏற்கனவே ஒன்று திரண்டு விட்டார்கள். நாம் பணி பகிஷ்கரிப்புகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை. வழமை போன்று இலங்கை முழுவதும் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நமது பணிப்பாளர்களும் அமைப்பாளர்களும் ஏகமனதாக தீர்மானித்துள்ளனர். நேற்று வரை எமது விஜயரத்ன எம்முடன் தொலைபேசியில் உரையாடினார். வழமை போன்று தமது பாத்திரத்தை நடித்த அவர் நேற்று மாலை பணி பகிஷ்கரிப்பில் இருந்து விலகிக் கொண்டார். சித்திரபாட்டிய ரங்கபாமின் ඊයේ හැන්දෑවේ තුමා වැඩ වර්ජනයෙන් ඉවත් වුණා. நான் எவருக்கும் உறுதியளிக்கவும் இல்லை, இணக்கம் தெரிவிக்கவும் இல்லை. சிறப்புரிமைகள் சலுகைகளுக்காக பஸ் உரிமையாளர்களை காட்டிக் கொடுக்கும் பஸ் சங்கங்களின் உரிமையாளர்களை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை. எதிர்காலத்தில் கேமரு விஜயரத்னவுடன் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறாது. நாம் அவரை வாய்ஸ் கட் தலைவர் என்றே கூறுவோம். அவர் ஊடகங்களுக்கு செய்தி வழங்குவதை மாத்திரமே செய்கின்றார். பஸ் உரிமையாளர்களின் உரிமைக்காக நீதிமன்ற வாசலை ஒரு தடவையேனும் அந்த பஸ் உரிமையாளர்கள் மிதித்திருந்தால் நான் நாளை ராஜினாமா செய்வேன் என்பதை பகிரங்கமாக கூறுகின்றேன். குறைந்தது மனித உரிமை ஆணைக்குழுவிற்காவது சென்றுள்ளார்களா? பல்வேறு காரணங்களை கூறி அவர் இதிலிருந்து விலகிக் கொண்டார். சில நாட்களில் அரச மாளிகைக்கு செல்ல கூப்பிடுவார். அவரால் இதை முன்னெடுக்க முடியாது. பஸ் உரிமையாளர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அனைத்து நாட்களிலும் அவர் நழுவி செல்கின்றார். இம்முறையும் அவருக்கு காரணம் உள்ளது. அதை பகிரங்கமாக கூற முடியாது. அரசாங்கத்தின் மடியில் இருந்தவர்களே அவர்கள். நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். எனக்கு வேண்டிய அளவு பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. நான் எனது பஸ் தொழிலையும் பஸ் உரிமையாளர்களையும் ஒருபோதும் தாரை பார்க்கப் போவதில்லை. பணி பகிஷ்கரிப்பில் கலந்து கொள்கின்ற அனைத்து பஸ்களினதும் சேவையில் ஈடுபடாத அனைத்து பஸ்களினதும் பயண அனுமதியை இடைநிறுத்துவோம். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் மாகாண போக்குவரத்து அதிகார சபையுமே அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளன. சிறப்பான பயணிகள் போக்குவரத்து சேவைக்காகவே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சிபி ரத்நாயக்க விஷயபார அமாத்வரையாட்டால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு அமைச்சர் சிபி ரத்நாயகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவருக்கும் எவ்வித தேவையுமில்லை. பொறுப்புமிக்க தலைவர் என்ற வகையில் பயணிகள் குறித்து சிந்திக்குமாறு நாம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவருக்கு கூறுகின்றோம். பஸ் தொழில்துறை தொடர்பில் சிந்திக்குமாறு கூறுகின்றோம். ஒரு முச்சக்கர வண்டியில் ஏறும் அளவுக்கு கூட ஆதரவு இல்லாத இந்த சங்கங்கள் மேற்கொள்கின்ற செயற்பாடுகள் நாட்டை சீர்குலைக்கின்ற, அரசாங்கத்தை சீர்குலைக்கின்ற நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுகின்றன. அதன் ஒரு பெருபேற்றையை நாம் இங்கு காண்கின்றோம். நள்ளிரவு 12 மணிக்கு பணி பகிஷ்கரிப்பை கைவிட்டதாக அறிவிக்க வேண்டாம் என நாம் அகில இலங்கை பஸ் நிறுவன சம்மேளனத்திற்கு கூறுகின்றோம். பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்ளுமாறு கூறுகின்றோம். நாம் தயார். நமது பஸ் உரிமையாளர்கள் தயார். அவர்களுக்கு ஒரு வழியே உள்ளது. நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரி விலகிக் கொள்ள முடியும். ජාතියෙන් සමාව අරගෙන අයින් වෙනවා.